தளபதி 69 நீங்க தான் டைரக்ட் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது உண்மையான டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கிட்ட ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கேட்டதுக்கு அதுக்கு ஓப்பனா பதில் சொல்லியிருக்காரு. அதாவது தளபதி 69 நீங்க அல்லது நெல்சன் அவர் தான் இயக்க போறதா மீம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது உண்மையான கேட்டதுக்கு அது எனக்கு தெரியல. பட் மீம் கிரியேட்டர் கிட்ட தான் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நியூஸை போட்டது அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் தளபதிக்கு ஏதாவது கதை வச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் பேசணும் பட் அதுக்கப்புறம் எதுவும் பேசல. தென் இதுக்கப்புறம் இந்த காம்போ நடக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேலேயே நாம வெற்றிமாறன் and தளபதி காம்போ பத்தி யோசிக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதி 2 படங்களுக்கு அப்புறம் அரசியலுக்கு போறதுனால திரும்ப எப்போ வந்து நடிப்பாருன்னு தெரியல. தென் நம்ம தளபதி திரும்ப வந்து நடிக்கிற பட்சத்தில் அப்போ வெற்றிமாறன் அவர்கள் ஃபார்மில் இருப்பாரா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் பீக்கில் இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களுடைய டவுன் ஃபாலோ ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது வெற்றிமாறன் அவர்கள் இப்போ பீக்கில் இருக்காரு. தென் நம்ம தளபதி திரும்ப நடிக்க வரும்போது அவர் பீக்கில் இருப்பாரா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ அந்த டைம்ல இந்த காம்போ இணையாமலேயே போயிடும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து வெற்றிமாறன் and தளபதி காம்போ ஏன் இணையலன்னா நம்ம தளபதி ஒரு படம் முடிஞ்சதுமே அடுத்த படத்துடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவாரு குயிக்கா. பட் வெற்றிமாறன் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படி இல்லை. ஒரு படத்துக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துப்பாரு. ஸோ அது நம்ம தளபதியோட ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு செட் ஆகாது. ஸோ இதனால தான் தளபதி and வெற்றிமாறன் காம்போ ஆரம்பத்திலேருந்து இணையாம போயிடுச்சு போல. பட் எப்போ வேணாலும் என்ன வேணா நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி உங்களுக்கு தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.